என் ஹஸ்பண்டோட பெரியப்பாக்கு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஏசி ட்ரெயினில் வந்தோம். பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறதுக்கு பதிலாக ஏசி ட்ரெயினுக்குள்ளே நடந்து போனோம். யாருமே இல்லை. ட்ரெயினோட டைமிங் தான் எல்லாரும் வருவாங்கன்னு நினச்சிட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனவுடனே ஆள் ஏறுவாங்களான்னு பார்த்தோம். அப்பையும் யாரும் வரலை. மேக்ஸிமம் இந்த ட்ரெயினில் முடிந்தது ஒரு 5 பேர் இருந்தோம். ஜாலியாக ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எப்பயுமே ஏசி ட்ரெயினுக்குள்ளே ஒரு கோச்சுக்குள்ளேயே 2 டிக்கெட் செக்கர்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த வட்டம் நாங்கள் ஏறி வரும்போது யாருமே இல்லை. ஸ்டார்டிங்கில் எம்டியாக போன ட்ரெயின் கொஞ்சம் ஸ்டேஷன்ஸ் தாண்ட ஆள்லாம் உள்ளே நிறைய ஏறினாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏசி ட்ரெயினோட காஸ்ட்னால தான் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் ஏறினவங்களும் கூட டிக்கெட் இல்லாமல் தான் ஏறினாங்க மேக்ஸிமம். எங்களோட ஸ்டாப் கிட்ட வரும்போது கரண்ட் இல்லை. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இறங்குறப்ப கரண்ட் வந்துருச்சு. வீக்கெண்ட்னால ட்ரெயின் அவுட்டு காலை கீழே வச்சோடனே ஃபர்ஸ்ட் இந்த காய் கடைக்குள்ளே போய் நாளைக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்க ரெடி ஆகிட்டோம். எல்லாம் வாங்கி முடிச்சு வீட்டுக்கு போய் அன்பேக் பண்ணியாச்சு. கையோட இதெல்லாம் பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சா மட்டும்தான் இந்த காயெல்லாம் தப்பிக்கும். நாங்கள் நேற்றே ஆர்டர் போட்டேன். நிறையா ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே எங்கள் அத்தையும் வேறு நிறையா கேசரி எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்களா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் க்ளீன் பண்ணி இந்த வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு.